الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم وذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக தெளிவானது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் அனைத்து அனாச்சாரங்களும் பிதஅத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையிலும் எச்சரித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் குறிப்பாக இந்த மார்க்கத்தை தூய வடிவில் கற்றுக்கொண்டு நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரே காரணத்துடன் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் பேச போகும் தலைப்பு குழந்தை வளர்ப்பு. குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகள். அந்த அருட்கொடைய அல்லாஹ் நமக்கு ஒரு பொறுப்பாகவும் வழங்கியிருக்கான். அப்ப அந்த பொறுப்பை நம்ம சரிவர வளர்க்கணும். அப்படி சரிவர வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. அந்த பொறுப்பையும் அந்த கடமையும் சரிவர நீங்க நிறைவேற்றினீங்க அப்படின்னு சொன்னா நரகத்துல இருந்து நீங்க பாதுகாப்பு பெறலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் தனது திருமறையில சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் எதை குறித்து நினைவூட்டுறான் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி ஈமானையும் நல்ல ஒழுக்கத்தையும் நீங்க கற்றுக் கொடுங்க. அப்படி அந்த கற்றுக் கொடுத்து வளரக்கூடிய அந்த பிள்ளை இந்த சமுதாயத்துல நல்ல முறையில வளர்க்கப்படுது. அந்த பிள்ளைய பார்த்து பல பேர்கள் அதை முன்மாதிரியா எடுத்து வளர்றாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல நமக்காக நினைவூட்டுறான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைய நாம ஏன் சரிவர வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவங்க நம்மளுடைய பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, உங்களுடைய பொறுப்பை குறித்து நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய அடியார்களான நம்மளை பார்த்து சொல்றான். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு பொறுப்புக்கும் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு விசாரணை இருக்கு. அப்போ அந்த பொறுப்பையும் அந்த கடமையும் நம்ம சரிவர நிறைவேற்றணும். அப்போ அல்லாஹ் உங்களை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து கேட்பான், உனக்கு நான் வழங்கிய இந்த குழந்தை செல்வத்தை, உனக்கு நான் வழங்கிய இந்த அன்பளிப்பை, உனக்கு நான் வழங்கிய இந்த அமானிதத்தை நீ சரிவர வளர்த்தியா அப்படின்னு கேட்பான். அப்போ நீங்க சொல்லலாம், என் குழந்தைக்கு நல்ல உடை கொடுத்தேன், நல்ல உணவு கொடுத்தேன், என் குழந்தை வளர்ந்து வாலிப பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம், ஒரு திருமண வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் என் குழந்தைய நல்ல ஊரே பாக்குற மாதிரி ஆடம்பரமா திருமணம் செஞ்சு வச்சேன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் செஞ்ச நீங்க சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க மறந்துடுறீங்க. அப்படி கொடுக்க மறந்துடுறதுனால அந்த பிள்ளை ஒரு ஈமானுடைய பிள்ளையா இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த பிள்ளை ஈமானுடைய ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா
நீங்க சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி அதை கொடுத்து வளரும் போது தான் அந்த பிள்ளை நாளைக்கு உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கும். அப்போ என்னென்ன விஷயத்தை எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைய நல்ல ஈமானுடைய பிள்ளைய வளர்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தௌஹீதுங்கிற ஒரு ஏகத்துவத்தை நீங்க அந்த பிள்ளையை கொடுக்கணும். தௌஹீதுங்கிற ஒரு ஏகத்துவத்தை அந்த பிள்ளையை கொடுக்கும் போது அல்லாஹ் ஒருவன் தான். தௌஹீதுனா என்ன? அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை யாரும் இல்ல, அவன் தான் கடவுள், அவன் மட்டும்தான் கடவுள், அவன் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாம் உணவளிக்கிறான் அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஓரிரை கொள்கைங்கிற ஒரு விஷயத்த அந்த பிள்ளை மனசுல விதைக்கணும். அப்படி விதைச்சா மட்டும்தான் அந்த பிள்ளை சீரழிஞ்சு போவாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பிள்ளைகள்லாம் எப்படி சீரழிஞ்சு போறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நம்மளுடைய குழந்தைகளை தௌஹீதுங்கிற ஒரு ஏகத்துவத்தை கொடுத்து வளர்க்கணும். அல்லாஹ் சூரா பக்ரால சொல்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சிறு நிகழ்வு அதான் நம்மளுக்காக ஒரு முன்மாதிரியா கொடுக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இறக்கும் தருவாயில தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எனக்கு அப்புறம் யார வணங்குவீங்க? ஆனா இன்றைய சமுதாயத்துல உள்ள மக்கள் பெற்றோர்கள் என்ன கேட்பாங்க? நீ எனக்கு அப்புறம் நீ யார வணங்குவ அப்படின்னு கேட்பாங்களா? மாட்டாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன நினைப்பாங்க தெரியுமா? சொத்து உள்ளவங்களா இருந்தா அந்த சொத்தை என் பிள்ளைங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சொத்தை கொடுத்து நான் போனதுக்கு அப்புறம் என் காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை நல்ல முறையில வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு இல்ல. ஆனா இதெல்லாம் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏகத்துவங்கிற ஒரு கொள்கையை கொடுக்க தெரியலையே அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் அந்த பெற்றோரை பார்த்து. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்கல்ல, எனக்கு அப்புறம் யார வணங்குவீங்கன்னு. அப்ப அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, உங்களுடைய இறைவனும் உங்களுடைய முன்னோர்களின் இறைவனுமான அல்லாஹ்வை தான் நாங்க வணங்குவோம், அவனுக்குத்தான் நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொல்றாங்க. நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்களா? எத்தனை பேர் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஓரிரை கொள்கையை கொடுத்து நம்ம வளர்க்கணும். ரெண்டாவது விஷயம், தொழுகைய பழக்கப்படுத்தணும். ஒரு முதுமொழி இருக்கு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு. அப்ப இந்த முதுமொழியோட பொருள் என்னன்னா, நீங்க உங்க பிள்ளைக்கு சிறு வயதுல என்னத்த கொடுக்குறீங்களோ அது வளர்ந்து பெரியவன ஆகி சுடுகாடுன்னு சொல்றாங்க, மௌத்தா போற வரைக்கும் அந்த பிள்ளை அதுதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய குழந்தைக்கு சிறு வயதுல இருந்து தொழுகைங்கிற ஒரு வணக்கத்தை கத்துக் கொடுக்கணும். அப்படி கத்து கொடுத்து அந்த பிள்ளை அந்த வணக்கத்தை செய்யும் போது அந்த பிள்ளையும் நன்மை பெறுது, நம்மளும் பெற்றோர்களான நம்மளும் நன்மை பெறுறோம். அப்போ இந்த பிள்ளைகளை தொழுவ சொல்ற நீங்க தொழுவணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளை 7 வயதுல தொழுவ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 7 வயதுல தொழுவணும்னா அந்த பிள்ளை 5 வயசுலயே அந்த பிள்ளைக்கு தொழுவ பழக்கமா இருக்கணும். அப்படி 5 வயசுல அந்த பிள்ளைக்கு பழக்கமா இருக்கணும்னா வீட்டுல உள்ள பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு அவங்க தொழுதாதான் அந்த பெற்றோர்களை பார்த்து அந்த பிள்ளை என்ன செய்யும்? என் அம்மா தொழுறஹா, என் வாப்பா தொழுறஹா. ஏன்னா பெற்றோர்கள்ங்கும் போது தாயை மட்டும் குறிப்பிடாது, தாயும் தந்தையும் சேர்ந்துதான் பெற்றோர். அப்போ சரி பங்கு தாய்க்கு இருக்கு, தகப்பனுக்கு இருக்கு. அப்போ நான் தாயும் தந்தையும் தான் எல்லாம் நாளைக்கு கேட்பான். அப்போ குழந்தை தொழுவணும் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்க பெற்றோர்கள் தொழுவணும். பெற்றோர்கள் தொழுதா மட்டும்தான் அந்த குழந்தை நம்ம அம்மா செய்யுது, நம்ம வாப்பா செய்யறா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை செய்யும். அப்படி இல்லாம நாங்க தொழுவ மாட்டோம், எங்க பிள்ளை மட்டும்தான் தொழுவணும்னு சொன்னா, ஏன்னா ஊருக்காக என் பிள்ளை மட்டும்தான் தொழுவணும்னு சொன்னா அது சரி கிடையாது. நீங்களும் தொழுது உங்களுடைய குழந்தைகளையும் தொழ வைக்கணும். அப்படி தொழுதா மட்டும்தான் உங்க பிள்ளைகளும் 25 வயசானாலும் சரி, 30 வயசானாலும் சரி, மவுத்து வரைக்கும் அந்த பிள்ளை தொழுவணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு தொழுவணுங்கிறது ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை நம்ம சரிவர நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பிள்ளைக்கு தோணும். அப்போ 7 வயசுங்கும் போது அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? தொழுவைய ஏவணும். 10 வயசு வந்துருச்சுன்னா அந்த பிள்ளை கட்டாயமா தொழுவ சொல்லணும். அப்போ கட்டாயமா தொழுவ சொல்லும் போது நீங்க அடிச்சு உதைச்சி எது வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த 5 வயசுலயோ இல்ல சிறு வயதுலயோ தன்னுடைய பெற்றோர்கள் எதை செய்யறாங்கன்னு பார்த்துதான்
அந்த பிள்ளைகள் வளரும். அப்போ நீங்க எல்லாம் தொழுவாம இருந்து பிள்ளைய தொழுவ சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்யாது? தொழுவாது. அப்போ நீங்க எல்லாம் தொழுது இன்ஷா அல்லாஹ் உங்க பிள்ளையும் தொழுவ வைக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனும் கல்வியும் வழங்கணும். குர்ஆன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை ஓதுங்க, அது நாளை மறுமையில உங்களுக்கு சிபாரிசு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க குர்ஆனை எடுத்து வீட்டுல ஓதுனாதான், பெற்றோர்களான நீங்க வீட்டுல எடுத்து ஓதுனாதான் உங்களுடைய குழந்தை நம்ம அம்மா குர்ஆனை எடுத்து ஓதுறாங்க, அப்ப நம்மளும் ஓதணும் அப்படின்னு சொல்லி ஓதுவாங்க. அப்படி ஓதாம அந்த பிள்ளைய போய் நம்ம பள்ளியில சேர்த்து விட்டுட்டு வீட்டுல பள்ளியில திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்த உடனே நீ ஒழுங்கா ஓத மாட்டேங்கிறன்னு அடிச்சா அந்த பிள்ளை ஓதாது. நீங்களும் வீட்டுல ஓதி உங்களோட பிள்ளைகளையும் வீட்டுல ஓத சொல்லணும். அப்பதான் அந்த குர்ஆனை ஓதுனதுக்காக அந்த குர்ஆன் நாளை மறுமையில உங்களுக்காக சிபாரிசு செய்யும். அப்ப அந்த சிபாரிசு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா குர்ஆனை அதிகமா ஓதுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஓத கற்றுக் கொடுங்க. பள்ளியில சேர்த்தா மட்டும் உங்களோட கடமை முடியாது. வீட்டுல அந்த பிள்ளை என்ன செய்யுதுங்கிறத நீங்களும் கவனிக்கணும். அப்படி கவனிச்சா மட்டும்தான் அந்த பிள்ளை சரிவர வளரும். அப்படி இல்லாம என் பிள்ளை பள்ளியில சேர்த்துட்டேன், இனிமே பள்ளியில உள்ளதான் பொறுப்புன்னு இருந்தா அந்த பிள்ளை பள்ளியில மட்டும்தான் ஓதும். வீட்டுல ஓதும் போது எடுத்து வச்சு ஓதிட்டு போனா தான் அந்த பள்ளியிலையும் நல்லபடியா ஓத முடியும். அப்படி ஓதாம இங்க மட்டும் நல்லா ஓதிட்டு அங்க போய் நல்லா ஓதல அப்படின்னு சொன்னா, ஏமா நீ வீட்டுல ஓதலையான்னு கேட்பா. இல்ல நாங்க ஓதல. ஏன் உங்க அம்மா ஓதலையா வீட்டுல அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எங்க அம்மா ஓத மாட்டாங்கன்னு அந்த பிள்ளை சொல்லும். ஏன்னா சின்ன பிள்ளைக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்ப அந்த பிள்ளை அப்படிதான் சொல்லும். அப்போ உங்களுக்கு அசிங்கம். அப்போ நீங்களும் ஓதி உங்களோட குழந்தைகளையும் ஓத சொல்லணும். அப்பதான் அந்த குர்ஆன் உங்களுக்கு சிபாரிசு செய்யும். நாலாவது விஷயம், நல்ல முன்மாதிரியா அந்த பிள்ளைகளிடத்துல நீங்க இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை நல்ல முறையில வளரும். முன்மாதிரியா இருக்கணும்னா இப்ப நம்ம எல்லாம் என்ன தெரியுமா, மக்கள்லாம் என்ன தெரியுமா செய்யறோம், ஒரு தெருவுலையோ ஒரு வீட்லயோ இல்ல ஒரு ஊர்லயோ ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைய இதோ இவன் இருக்கானே, இவனை மாதிரி நீ என்ன செய்ய, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆகணும், இவனை மாதிரி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். என்னைக்காச்சும் குர்ஆனை எடுத்து கொடுத்து இதுதான் உன்னோட வழிகாட்டின்னு சொல்றோமா? இல்ல. ஏன் சொல்ல மாட்டோம்? உலக கல்வி தானே முக்கியம். அப்பதான் 4 பேர் முன்னாடி அந்தஸ்துல உயர்ந்து இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா மறுமையோட அந்தஸ்தை யாரும் பெருசா நினைக்கிறது கிடையாது. அப்போ அத நல்ல முறையில அந்த பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா குழந்தைங்கிறது உங்களை பார்த்து வளரக்கூடியது. நீங்க கெட்ட வார்த்தை பேசினா அந்த பிள்ளைங்க கெட்ட வார்த்தை தான் பேசும். நீங்க நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்ல வார்த்தை தான் பேசும். அப்போ நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பிரதிபலிக்கும் கண்ணாடியா தான் உங்க பிள்ளைகள் வளருவாங்க. அப்போ அதை பார்த்து அந்த பிள்ளைகள் முன்னாடி எதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணுமோ அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு எந்த வாழ்க்கையை கொடுத்தா நல்ல வாழ்க்கையா இருக்குமோ அதே மாதிரி நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கணும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அந்த பிள்ளை இடத்துலனா, கருணையுடனும் அன்புடனும் இருக்கணும். இப்படி கருணையுடனும் அன்புடனும் இருக்கும் போதுதான் அந்த குழந்தை எல்லா விஷயத்திலையும் ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கும். ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க, நம்ம பெற்றோர் நம்ம கூட இருக்காங்கிற ஒரு விஷயம் அந்த பிள்ளை மனசுல இருந்து ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும். அப்போ ஒரு பெற்றோர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு கிளாஸ்ல படிக்குது, 50 மார்க் தான் எடுக்குது, மற்ற பிள்ளை 100 மார்க் எடுக்குது. ஆனா பெற்றோர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பிள்ளையும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கோம், அந்த 100 மார்க் எடுத்த பிள்ளையும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கோம். ஆனா 100 மார்க் எடுத்த பிள்ளைய மட்டும் தான் என்ன செய்வாங்கன்னா ஒரு உதாரணமா எடுத்து இந்த பிள்ளைய அந்த இடத்துல மட்டம் தட்டிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு அசிங்கம், நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம எவ்வளவு படிச்சாலும் நம்மளுக்கு வரமாட்டேங்குதுன்னு மன உளைச்சல் ஏற்படும். அப்போ அந்த குழந்தை இடத்துல இன்னைக்கு நீ இப்படி எழுதிட்டியா, உனக்கு இவ்வளவுதான் மார்க் வந்துச்சா, அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாட்டி நீ என்ன செய், இதை விட பெட்டரா பண்ணு அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்க்காம நீ அந்த பிள்ளை எடுக்கிற மாதிரி 100 மார்க் தான் எடுக்கணும்னா அந்த பிள்ளை அப்படியே மன உளைச்சல்லே போயிடும். அப்போ அந்த பிள்ளையிடத்துல நீங்க அன்புடனும் கருணையுடனும் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், தன்னை திருமறையில சொல்லும் பொழுது, நீங்க யாருக்கு இரக்கம் காட்டுகிறீர்களோ அப்பதான் உங்களுக்கு நான் இரக்கம் காட்டுவேன்னு சொல்றான்.
நீங்க மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுனா உங்களுக்கு நான் இரக்கம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்மளும் இரக்கம் காட்டி அன்புடனும் கருணையுடனும் வளர்க்கணும். இனி வரும் காலத்துல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அன்பையும் கருணையும் கொடுத்து நல்ல ஒழுக்கமுடைய பிள்ளையாகவும், நல்ல ஒரு முன்மாதிரி உள்ள பிள்ளையாகவும், குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளையாகவும், இன்னும் தௌஹீத் எனும் ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடிய குழந்தையாகவும் வளர்ப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி